விஜயும், காவேரியும் வீட்டுக்கு சாரதாவ கூட்டிட்டு வராங்க. இங்க சாரதா அப்படியே சிலையா உட்காந்துருக்காங்க. "ஏம்மா இப்படி பண்ண? என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படியோ மனசு வந்தது. எதுக்கும்மா இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவ பார்த்து காவேரி கேட்குறாங்க. "நீ தானடி நான் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும்னு சொன்ன. அதுக்காக தானடி நான் போனேன். இங்க யாரோ ஒருத்தர் இருக்கணும்னு சொன்னோனே நீயே இருந்துக்க வேண்டியது தானே. அதனால தான்டி போனேன். எனக்குலாம் வீடாடி இல்ல. அதான் என் புருஷன் எனக்காக கட்டி வச்சிருக்காருல்ல. அப்புறம் என்னடி? அதனால தான் அங்க போயிடலான்னு முடிவு பண்ணி போனேன்டின்னோனம்மா. இது மாதிரிலாம் முடிவெடுக்காதம்மா இதுக்கப்புறம். நான் அதான் உன்கிட்ட சாரி கேட்டுட்டேன்லம்மா. இதுக்கப்புறம் இதை பற்றியே பேசாதம்மா ப்ளீஸ்மா" அப்படின்றாங்க. சரிடி நான் பேச மாட்டேன். ஆனால் இந்த வீட்டில் நான் இருக்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குடி அப்படின்றாங்க. என்ன கண்டிஷன்மா? நீ உன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறதா இருந்தால் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்டி அப்படின்றாங்க. என்னம்மா நீ இப்படி பேசுகிற? நான் எப்போம்மா என் இஷ்டத்துக்கு இல்லடி. நானும் இப்போல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போல்லாம் ஓ இஷ்டத்துக்கு தான் நீ முடிவெடுக்கிற. என்ன ஒரு குழந்தை மாதிரி நீ நடத்துறது எனக்கு பிடிக்கல காவேரி. நான் உனக்கு அம்மாவா நீ எனக்கு அம்மாவான்னு ஒரு சில டைமில் எனக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவு நீ என்னை கண்டிக்கிற பேசுகிற. ஏன்னு எனக்கு புரியல மாட்டேங்குது. இந்த தம்பி கூட பழகிறது தானே உனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க. ஆனால் விஜய் தம்பி கூட பழகாமல என்னாலலாம் இருக்க முடியாதுடி அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்றாரு. தம்பி அது ஒரு நிமிஷம் இருங்கம்மா நான் பேசிக்கிறேன் காவேரி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மிஸ் கிட்ட என்னென்ன, காவேரி மிஸ் இங்கே பாருங்கள், என்னால் உங்கள் 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல நான் விலகிறது தான் நல்லது. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்னக்காக உங்கள் பொண்ணுக்கிட்ட சண்டை போடாதீங்க. சொன்னால் கேளுங்க. இன்றைக்கி அவங்க பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நீங்கள் காணோன்னு சொல்லிட்டு எப்படி பரிதவிச்சு போயிட்டாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னால் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்கன்னு எனக்கு தோணிடுச்சு. நான் செஞ்ச தப்பு எனக்கே நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஒருத்தர் வீட்டில் ஓவராக உரிமை எடுத்துக்கூடாது. அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நம்ம விட்டுறது தானே நல்லது. நான் இங்கே வர்றதோ இங்கே பேசுகிறதோ பழகிறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் காவேரி மிஸ்க்கு பிடிக்கலன்னும் போது நான் ஒதுங்குறது தானே நல்லது. உங்கள் பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்கம்மா. எதுக்காக தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட சண்டை போடுறீங்க அப்படின்றாங்க. தம்பி நான் சொல்கிறது இல்லைம்மா சொன்னால் கேளுங்க. இந்த விஷயத்தில் என்னால் தான் பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மிஸ் இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் அம்மா என் கூட பேச மாட்டாங்க. நானும் அம்மா கூட பேச மாட்டேன். சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. நீங்கள் அமைதியாக இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் இங்கே பாருங்கள் மிஸ், இதுக்கப்புறம் தேவையில்லாமல் நீங்கள் அம்மாவை எதுவும் சொல்லிடாதீங்க மிஸ் ப்ளீஸ் மிஸ். நான் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன் மிஸ். அது மட்டும் கிடையாது, முன்ன மாதிரி உரிமையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி அவங்கக்கிட்டையும் நான் பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்க மாட்டேன். என் கூட சேர்ந்து அவங்க கெட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, நான் இதுக்கப்புறம் அவங்க கூட சேர மாட்டேன் மிஸ். நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிம்மா நான் வரேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு போக பார்க்குறாரு. உடனே சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார்னு சொல்லிட்டு அப்படியே சாரதா அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. காவேரி ஏன் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு, சார் ஒரு நிமிஷம் சார் நாங்கள் என்ன சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னோடனே, சார் நான் செஞ்ச தப்பு எனக்கே புரிஞ்சிச்சு சார். எங்கள் அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை சார். ஏன் மேலே தான் தப்பு. நீங்கள் நல்லா பழகுறீங்க, நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற ஒரு விஷயத்துக்காக நான் பிடிக்கக்கூடாது உனக்கு, நீ வரக்கூடாதுன்னு சொன்ன தப்பு தானே சார். நான் உங்களை மூஞ்சி லட்சம் மாதிரி ரொம்ப மோசமாக பேசிட்டேன் சார். எனக்கே கஷ்டமாக இருக்குது. சாரி சார் மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா நீயும் அவர் கூட பழகலாமா? எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோமா அப்படின்றாங்க. அதை கேட்டு 2 பேரும் அப்படியே முடிக்கிறாங்க. ப்ளீஸ் சார் நான் என்னை மன்னிச்சிடுங்க. சாரி சார், நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், அதனால தான் இப்படி முடிவெடுத்தேன் அப்படின்னோடனே உடனே பார்க்குறாங்க. ப்ளீஸ் சார் மன்னிச்சிடுவீங்கள்ல அப்படின்னோடனே, பழைய மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிடலாம் சார் அப்படின்றாங்க. உடனே விஜய் யோசிக்கிறாரு. அதான் காவேரியே சொல்கிறாங்கல்ல தம்பி அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறாரு. சரி நான் கிளம்புறேங்க, பத்திரமா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து காவேரி நீயா காவேரி இப்படி சொன்னது என்னால் நம்பவே முள்ளடி. அப்போ விஜய் தம்பி இங்கே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்போது அவர் வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, பரவாயில்லம்மா வரட்டும் விடு. இப்போ உனக்கு காணாமல் நான் எவ்வளோ பரிது வச்சு போட்டேன், அவர் தானே ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்பாடா காவேரி மனசு மாறிடுச்சு, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமடைகிறாங்க சாரதா. இங்கே காவேரி பெட்ரூமில் வந்துட்டோன்னு யோசிக்கிறாங்க. விஜய் கையை பிடிச்சது, ஆறுதல் சொன்னது, அவங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு உணர்வு கொடுத்தது எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. உண்மையிலேயே விஜய் நல்லவர் தான் போட்டிருக்கு. நான் தான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேனோ ஒன்றும் புரியல எனக்கு. ஆனால் அவர் என்னை அப்படி தொட்டு அவர் கையை பிடிச்சதோன்னே நான் ஏன் அமைதியாக இருந்தேன், ஏன் நான் தடுக்கலை, ஏன் எனக்கு கை தொட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் சொல்லலை? அப்போது நான் அவருக்கு அவருக்கு என் கையை பிடிச்சது எனக்கு சம்பந்தம் தானா? ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு குழப்பமடைகிறாங்க.